ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். நம்ம கிளாத் போடும்போது ஃபோல்டிங் பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா? நான் 2 மடிப்பு தான் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 மடிப்பு. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். நான் நீட்டாக சொல்லித்தரேன், பொறுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ அளவு ப்ளவுஸ் நான் ஒன்றே எடுத்து வச்சுருக்கேன். அளவு ப்ளவுஸ் ரொம்ப சுருக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இங்கெல்லாம் பிசுரெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதிலிருந்து நீங்கள் எப்படி தைக்க போகிறீங்க? ஃபர்ஸ்ட்டு அடித்து திருப்பலாம். அடித்து திருப்பறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது அடித்து திருப்பறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. மடிச்சியும் தைக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே ஒரே அளவாக நீங்கள் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் இருந்து தான் இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நீட்டாக மடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வரதை லைட்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான, இங்கே பாருங்க, அந்த லைன் நல்லா சூப்பராக கிடச்சிரும். ஓகேவா? இப்போது இந்த ப்ளவுஸை நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த இடம் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த எட்ஜில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கிராஸாக தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் டக்கு பிடிப்பீங்க. ஓகேங்களா? இந்த டக்கு பாருங்கள், அது இந்த இடத்துல பிடிக்கும்போது உங்களுக்கு நேராக வைக்கும்போது நமக்கு கிளாத் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பலாம் இழுக்க வேணாம், லைட்டாக. இப்போது ஒவ்வொரு அளவாக நம்ம மார்க் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஈவன் ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், ப்ளவுஸ் வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன் நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நெக் லைனு, ரெடி அளவு, ஸ்டிச்சிங்க்கு. ஓகேவா? சேம் இங்கேயும் ரெடி அளவு, ஸ்டிச்சிங்க்கு, ரெடி அளவு, ஸ்டிச்சிங்க்கு. ஓகேங்களா? இப்போது ஆம்கோல் சைடு பார்க்கலாம். இங்கேருந்து லைட்டாக இழுத்து வச்சுக்கோங்க. இதோட ரெடி அளவு, ஸ்டிச்சிங். பாருங்கள், ஆம்கோல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த எட்ஜில் கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. கை லைட்டாக மேலே அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ரெடி அளவு, ஸ்டிச்சிங். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க்கு. இது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்காக. ஓகேவா? இப்போது இதுதான் நம்மளுடைய அளவு. இப்போது நீங்கள் மார்க் பண்ணியும் நீங்கள் நெக்லைன் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இதை வச்சு நீங்கள் இப்படி நீங்கள் டாட் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஓகேங்களா? நெக்லைன் கிடச்சிருச்சு.
ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோமோ அந்த நெக்லைனை தான் நம்ம இங்கே வரையணும். அதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். ஸோ எந்த அளவுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம ஷோல்டர் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த அளவு. ஸோ இது வந்து நம்ம நெக்லைன் வந்து நல்லா நான் திக்காக வரைஞ்சிக்கலாம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீட்டாக பார்க்கலாம். ரொம்ப கசகசான்னு பார்க்காம ரொம்ப நீட்டாக தெளிவான விளக்கத்தோடு பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஈஸியான முறையிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்டிச்சிங்க்காக ஒரு லைன் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த லைனில் வந்து நீங்கள் இதுதான் வந்து ஷோல்டருடைய ரெடி அளவு. ஓகே, இந்த அளவுக்கு தாண்டி இங்கே தான் நம்ம வந்து கோடு போடணும். அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து ரெடி அளவு. ஸோ இந்த அளவில் வந்து நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் இருந்து தான் நம்ம வந்து ஆம்கோல் வந்து ரவுண்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கிருந்து நம்ம வந்து ஒரு இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு வந்து இந்த மாதிரி பாருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த அளவு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவ்வளோதான், நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். இப்போ நீங்கள் இதில் வந்து லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள். ஸோ ரெடி அளவில் எப்போவுமே நம்ம லைன் வந்து போடக்கூடாது. ஓகே, 1/4 இன்ச் அளவுக்கு கேப்பில் நெக் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ பேக் வந்து அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட் ரொம்ப பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கான ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அதை வந்து நான் வந்து நீட்டாக சொல்லி கொடுக்குறேன். இப்போது இது வந்து லைனிங் பீஸில் போட போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணாதீங்க. நெக் பார்ட் வந்து கட் பண்ணாதீங்க. நான் ஏன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அவசரப்பட வேணாம். நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கர்வ் வரும்போது நம்ம அப்படியே கர்வ் கொடுக்கணும். விட்டு 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 நம்ம கர்வ் கொடுக்கும்போது லைட்டாக ஒரு சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ அவ்வளோதான். சூப்பரான பேக் பார்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நான் ஏன் வந்து ஃபுல்லாக போடல அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறனால தான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோவாக போகும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரியறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து கட் பண்ணி பழகிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவுக்கு ஸோ இந்த நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கு நம்ம 4 மடிப்பு மடிக்கணும். ஸோ ஈவனாக இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எட்ஜில் இருக்கிற அந்த பிசுறு கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன். ஓகே, இப்போது ஸ்லீவு மடிச்சு அடிக்கிறதுக்காகவும் நம்ம மேலே ஜாயின் இந்த இடத்துல வந்து ரெடி அளவு ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துக்காகவும் சேர்த்து 1 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாருங்க, இதுதான் ரெடி அளவு, இதுதான் ஸ்லீவோட அளவு, இது வந்து தையலுக்காக. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ரெடி அளவு மட்டும் மார்க் பண்ணால் போதும். அதனால இப்போ நம்ம லைன் போட்டிருக்கிற அந்த இடத்துல ஸ்லீவ் வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணலை அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரெடி அளவு கூட எக்ஸ்ட்ரா தையலுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே ரெடி அளவுக்காக டோட்டல் நம்ம இங்கே மடிச்சு தைக்கிறக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறக்கும் சேர்த்து இங்கே கேப் விட்டுருக்கோம். ஸோ இந்த அளவு போதும். இப்போது கேப் ஹைட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இடத்துல ரெடி அளவு, இங்கே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து தேவைப்படும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏன் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணலை அப்படின்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருக்கறனால இதுதான் ரெடி அளவு. ஸோ அவ்வளோதான் ப்ளவுஸு. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்லீவ் வரையிருக்கு ரொம்ப ஈஸி தாங்க. இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அப்படியே நீங்கள் வரைய வேண்டியது தான். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். ரொம்ப பஃப் அண்டாகவும் வராது, எதுவுமே வராது. பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக வரும். சும்மா நார்மலாக அப்படி எடுத்து விட்டுருக்கோங்க. ஓகே, ஸோ இது இப்போ கட் பண்ணிடலாமா? அவ்வளோதாங்க. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு நமக்கு தேவைப்படும். இந்த குட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வரைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதை நீட்டாக கட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது இது வந்து பேக் பார்ட் வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இவ்வளோ ஒரு 1 இன்ச் அளவுக்கு, ஓகே, ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம இப்படி வெட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு. ஸோ இது இப்படியே நம்ம மார்க் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான். குடஞ்சு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை எடுத்துட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சாரி, இருங்க. ஓகேவா? இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து நம்ம ஏன் குறைஞ்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாச் போட்டுக்கோங்க. சேம் சென்டர் நாச். இங்கே வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பிடிச்சி தான் தைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு தான், நம்ம கோடு போட்ட அளவுக்கு தான். நீங்கள் வந்து 1/2 இன்ச் கணக்கு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 1/2 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து கீழே இந்த ஸ்லீவுக்கும் மேலே நம்ம கை அந்த எண்டுக்கும் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் 1/2 இன்ச் கணக்கு வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் வந்து பண்ணிக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கில் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப வளைஞ்செல்லாம் கட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு ரொம்ப வளைஞ்சு கட் பண்ணக்கூடாது. சேம் இப்படியே தான் கட் பண்ணணும். இப்போ வந்து பார்க்க போகிறது ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டி நான் அதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணணும். எந்த அளவுக்கு ஸ்லீவ் வந்து ப்ளவுஸ் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் மார்க் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது நம்ம ஷோல்டருக்கான அளவு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக்கு வித்து வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்கோட அளவு அப்படியே ப்ளவுஸை நம்ம வந்து மெஷர்மெண்ட் டேப் வச்சு சொல்லலை, அளவு ப்ளவுஸ் வச்சு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மெஷர்மெண்ட் டேப்பை ரெடி அளவில் வைங்க. எந்த அளவுக்கு இருக்குது, எந்த சைஸ் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவுக்கும் பாருங்கள், லைன் போட்டுக்கலாம். குடஞ்சி கட் பண்ணுறக்க இந்த அளவுக்கு குடஞ்சா போதும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும். லைட்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி, அந்த ஹூக் தைக்கிற இடம் வைப்போம் இல்லையா, ஐப்பட்டி ஹூக் பட்டிக்கு. ஸோ கொஞ்சமாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து வேட்டி அளவுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா லைட் கர்வ் வந்து கொடுக்கணும். ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் பார்ட்டு லைட் கர்வ். இதோடைய ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம எத்தனை இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ
நம்ம இங்கே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போது மார்க் பண்ண இடத்த நீட்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கர்வ் கொடுத்தா போதும். ஓகே, அவ்வளோதான். இப்போது ஃப்ரண்ட்டோடைய கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தாங்க போகும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஸோ நம்ம எந்த அளவு பார்க்கணும் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங், அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேர் கட்டிங் ப்ளவுஸ். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம அளவு வச்சுக்கலாம். மெயின் கிளாத்தும் இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஓகே, இதை தான் நம்ம டாட் பிடிக்க வேண்டியது. டாட் வந்து எந்த இன்ச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கான அளவு வந்து நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம அந்த ஸ்டிச்சிங்காக போயிடும், அதனால் அந்த லைனு. ஸோ நம்ம ரெடி அளவிலிருந்து இந்த டாட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவிலிருந்து டாட்டோட அளவு இங்கே வருது. ஓகேவா, இந்த இடத்துல ரெடி அளவிலிருந்து டாட்டோட அளவு வருது. ஸோ இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இங்கே தான் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். ஓகேவா, இங்கே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணுறது இதோட நீங்கள் அந்த ஜாயின் பண்ணுற அளவு தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் இந்த டாட் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இப்போது மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதிலிருந்து அவங்களுடைய டாட்டோட அளவு வந்து எப்படி இருந்தாலும் 1 இன்ச்சு, இந்த சைடு 1 இன்ச்சு. ஓகே, இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டாட் வந்து நீங்கள் சென்டர் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் இங்கே இந்த ஹம்கோல் சைடில் இருந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த டாட்டு இந்த டாட்டு. இது வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்ட்டு இல்லை. ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் பாருங்கள், ரெடி அளவிலிருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் கூட ஓகே தான். உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ரெடி அளவிலிருந்து இது வரைக்கும். ஓகேவா, ஸோ இந்த அளவு வந்து நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து நம்ம கட் பண்ணும்போது இது வந்து பாருங்கள் இங்கே வந்துடும். ஸோ இதுதான் அதோடைய அளவு. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, டோட்டல் ஹைட் ரெடி அளவிலிருந்து பட்டியோட ஹைட் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த மார்க் வந்து இங்கே இருக்குது, பட்டியோட அளவு வந்து இங்கே இருக்குது. ஓகேவா, நம்ம பட்டியோட அளவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அளவுகள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டி பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேக் பார்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இந்த கோடு வரைக்கும், ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் பார்த்துக்கோங்க, 4 இன்ச் இருக்குது. அப்போது பட்டியில் இங்கேருந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு. ஸோ மறுபடியும் இந்த சென்டர் லைன் விட்டுட்டு இந்த லைனில் இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 5.25 இருக்குது. ஸோ அந்த 5.25 இங்கேருந்து நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து 5.25க்கு மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் பட்டியோட அளவு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கீழே வந்து இந்த பாருங்க, ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து வேஸ்ட்டு. ஸோ இப்போது கரெக்டான அளவு இங்கேருந்து 3 இன்ச் இருக்குது பாருங்கள், 3 இன்ச்சு. இது வந்து பட்டிக்கும் ஃபினிஷிங்க்கும் 1/4 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இந்த சைடும் கரெக்டாக 3 இன்ச் இருக்குது. அதையும் இங்கே லாஸ்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் பட்டியோட அளவு. இங்கே விட்டுருக்கிற 1/4 இன்ச்சு வந்து இந்த பாகத்தோட ஸ்டிச்சிங்க்கும் கீழே இந்த ஸ்டிச்சிங்க்கும் வந்து 1/4 பாகம் போயிடும் இதிலிருந்து. ஸோ இங்கே ஒரு இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் பட்டி. கட் பண்ணி காட்டுக்க பாருங்க.
அவ்வளோதாங்க, பட்டியோட பீஸ் ரெடி. இப்போது இது வந்து பிடிச்சி பாருங்கள், பட்டி பீஸ் வந்து கரெக்டாக வரும். இன்னொரு மெத்தட்லேயும் ஈஸியாக பட்டி கட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்க. ஸோ கரெக்டாக இருக்குங்களா? இது இப்படி தான் பட்டி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது பட்டியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட் இருக்குது, பட்டி பீஸ் இருக்குது, ஸ்லீவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபுல் ப்ளவுஸோடைய கட்டிங் மெத்தட் இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம இது வந்து லைனிங் கிளாத், மெயின் கிளாத் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது நம்ம வந்து லைனிங் பார்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் எப்படி வச்சு கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சேம் அதே போல் தான், ஓப்பன் பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் எடுத்து இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும். ஸ்லீவ் வந்து இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட் வந்து இப்படி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பட்டி பீஸ். அவ்வளோதான் பாருங்க. இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிட வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா கேப் விட்டே கட் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட், இங்கேயே பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குது. ஸோ இதையும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ், ஸ்லீவ், ஃப்ரண்ட் பார்ட், பட்டி, பேக் பார்ட். ஸோ இதை எப்படி நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.